டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இரைப்பு இருமல் சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய் யாரை கேளுங்க எனக்கு வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கூட்டம். ஏன் இவ்வளோ பாதிப்பு? இப்போ இருக்கிற உணவு முறை மாற்றம், இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ஒவ்வாமை. இன்றைக்கி உணவுனால் ஒவ்வாமை ஏற்படுது. அதே போல் சுற்றுப்புற சூழலில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சுகாதார இன்மையால் இன்றைக்கி ஒவ்வாமை ஏற்படுது. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீசிங்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா. மூச்சு வாங்கினா உடனே எனக்கு வீசிங்னு நினைக்கக்கூடாது. அதை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணணும். இதய பாதிப்பு இருந்தாலும் மூச்சு வாங்கும். இரத்த சோகையிலையும் பார்த்திங்கன்னா நடந்தால் மூச்சு வாங்கும். அதே போல் சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் கூட மூச்சு வாங்கும். ஒவ்வாமையினால் கூட மூச்சு வாங்கும். இல்லைன்னா மன அழுத்தம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் யாராவது திட்டாங்க, பேரண்ட்ஸு திட்டாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது திட்டாங்க, மனது காயப்படுற அளவுக்கு திட்டாங்க, பேசிட்டாங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட்டு அதிகமாகி அதன் காரணமாக கூட மூச்சு வாங்கிறத நம்ம பார்க்க முடியும். எதனால் இந்த மூச்சு திணறல் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். நோயை கணிக்கணும். நோயை கணித்தா அதற்கு பிறகு அதை நம்ம குணப்படுத்துறது மிக எளிது. இந்த ஒவ்வாமையினால் வரக்கூடிய ஆஸ்துமாவை உணவுப் பொருட்களை கொண்டே எளிதில் குணப்படுத்தலாம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இரவில் இப்போ மூச்சு திணறல் வருது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, மூக்கு அடைப்பு ஏற்படுது, இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, படுத்தா தூங்கவே முடியல, படுத்து உறங்கவே முடியல அப்படிங்கிற நிலை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மிளகு வீட்டில் இருக்கு இல்லையா, ஒரு 5-10 மிளகு எடுப்பாங்க. அந்த மிளகை என்ன பண்ணுவாங்க, பொன் வறுவலாக வறுத்து அதை நல்லா அரைச்சி நைஸ் பவுடராக வச்சுக்குவாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து தேன் இருக்கும் வீட்டில், அந்த தேனை விட்டு குழச்சி சாப்பிட கொடுப்பாங்க. இல்லைன்னா காய்ச்சின பாலில் இந்த மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் அதே போல் 1 சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை, அதாவது 1/2 கிராமிலிருந்து 1 கிராம் அந்த மஞ்சத்தூள் அதில் கலந்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை என்ன பண்ணுவாங்க அதில் போட்டு ஆற்றி குடிக்க கொடுப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இருமலும் கட்டுப்படும், அந்த மூச்சு திணறலும் கட்டுப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளரிக்கம் பூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வெள்ளரிக்கம் பூ ஒரு 10 பூ, மிளகு ஒரு 10, வெற்றிலை எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அந்த வெற்றிலையை அரைச்சி சாறு எடுத்து அந்த வெள்ளரிக்கம் பூ மிளகில் என்ன பண்ணுவாங்க, அந்த வெற்றிலை சாறு விட்டு அரைச்சி மிளகளவு மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காய வச்சு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்குவாங்க. நல்ல காஞ்ச பிறகு அந்த வெள்ளரிக்கம் பூ மிளகு மாத்திரையை வயதுக்கு தக்கவாறு என்ன பண்ணுவாங்க, நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லி கொடுப்பாங்க. நாக்கு கடியில் சப்லிங்குவலாக அதை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போது ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 மாத்திரை 3 வேளை கொடுப்பாங்க. இல்லை சாதாரணமாக வீசிங் இருக்குது, இருமல் இருக்குன்னா ஒரு மாத்திரையை நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லுவாங்க அல்லது விழுங்க சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து கொடுத்து பார்த்தா அந்த இருமலும் இருக்காது, ஒவ்வாமையினால் ஏற்பட்ட அந்த மூச்சு திணறலும் எங்கே போச்சுன்னே தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தாலி சாதி சூரணம் அப்படின்னு சொல்லி 28 மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்ற தாலி சாதி சூரணம் எல்லா சித்த மருந்து கடைகளிலுமே கிடைக்கும். எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் சரி, எதன் காரணமாக அந்த ஒவ்வாமை ஏற்பட்டு மூச்சுத்திணறல் இருந்தாலும் சரி, அந்த தாலி சாதி சூரணத்தை வாங்கி மருத்துவர் ஆலோசனையோடு, அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் ஆலோசனையோடு அந்த தாலி சாதி சூரணத்தை 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து தேன் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் 3 வேளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் சேர்த்து எடுத்தால் நாளடைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருடமாக எனக்கு இருக்குன்னா கூட ஒரு 6 மாதங்கள் 1 வருடத்தில் உங்களுக்கு அந்த வீசிங் எங்கே போச்சுன்னே தெரியாது. எளிய மருந்துகள், பக்க விளைவில்லாத மருந்துகள், எங்கும் கிடைக்கக்கூடிய மருந்துகள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.